ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரிவாளை பற்றி கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்க சோணும். அதுபடி ஆந்திராவில் உள்ள பத்ராச்சலம் ராமர் கோயிலை 16ஆம் நூற்றாண்டில் கட்டினவர் ராமதாசர். இக்கோயில் சிதிலமடையவே காஞ்சி மகா பெரிவார் காலத்தில் எஸ்எம் கணபதி ஸ்தபதியால் மீண்டும் கட்டப்பட்டது. திருப்பணியின் போது பத்ராச்சலத்திற்கு சுவாமிகளும் வந்தார். வந்ததும் முதல் வேலையாக கோதாவரி நதியில் நீராட ரொம்ப ஆசைப்பட்டார். இதை அறிந்த ஸ்தபதி உற்சாகப்பட்டார். காரணம், மகான் மீது பட்ட புனித நீர் தன் மீதும் படும் அப்படிங்கிற ஒரே மகிழ்ச்சி, ஆனந்தம். புனித நீரில் நீராடின உடனே ஸ்தபதியால் கட்டப்பட்ட மண்டபத்தை பார்த்தார் மகா பெரியவர். மகான் ரசிக்கிறாரே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் ஒவ்வொரு சிற்பமாக விளக்கியபடி வந்தார் ஸ்தபதி. மகா பெரியவர் குறிப்பிட்ட சிற்பத்தை காட்டி, இது என்ன அப்படின்னு கேட்டார். பிரம்மா அப்படின்னார் ஸ்தபதி. பக்கத்தில் இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னார். சரஸ்வதியும் சாவித்திரியும் அப்படின்னார் ஸ்தபதி. மகா பெரியவா புன்னகை பண்ணிகிட்டே ஆசீர்வாதம் கொடுத்தார். வீட்டுக்கு வந்ததும் அவரது மனைவி, உங்களோட கழுத்தில் இருக்கிற நவரத்ன மாலை எங்கே அப்படின்னு கேட்டா. கோதாவரியில் நீராடும்போது வெள்ளத்தில் போயிடுத்தோ அப்படின்னு ஒரே பதபதப்பு ஸ்தபதிக்கு. யாராவது அனுப்பி தேட சொல்லுங்கோ அப்படின்னா மனைவி. வெள்ளத்தில் போன மாலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சுட்டு பணியாளர் அனுப்பினார் ஸ்தபதி. நீராடிய இடத்துல பணியாளர் தேடிய போது என்ன ஆச்சரியம், கையில் சிக்கியது அந்த நவரத்ன மாலை. ஸ்தபதியிடம் கொடுத்தபோது ஆனந்த கண்ணீரால் மாலை அவருக்கு தெளிவாகவே தெரியலை. அது தன்னுடையது தானா அப்படின்னு கூந்து கூந்து பார்த்தார். அது அவரோடதே தான். மாலை மீண்டும் கிடைக்க காரணம் காஞ்சி மகா பெரிவாரின் அருளின்றி வேறென்ன அப்படின்னு நெகிழ்ந்தார். மகா பெரியவா செஞ்ச அதிசயங்களில் இதுவும் ஒன்று. கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்க தோன்றது இல்லையா? இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர.